வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை முதலாவதாகவும் முடிவாகவும் வையுங்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். கவனியுங்கள், நம்முடைய உபவாசம் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வருவது கிடையாது. நம்முடைய விசுவாசம் தான் நம்முடைய ஜெபத்துக்கான பதிலை அது கொண்டு வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை எடுக்க வரவில்லை, ஜீவனை கொடுக்க வந்தார். சொல்றாரு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். இப்ப திருச்சபை இந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் உபவாசிப்பதனாலே பெற்றுக் கொள்கிறதில்லை, நீங்கள் விசுவாசிக்கிறதுனாலே தான் பெற்றுக் கொள்கிறீர்கள். வார்த்தைக்கு சொல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 39வது வசனம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாய் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாய் ஆக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால், விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகள் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாய் ஆக்கப்படுகிறான். இவராலே விடுதலையாகி, யாராலையும் விடுதலையாகவே முடியாது. இவரால் மாத்திரம்தான் விடுதலையாக முடியும். இவர் மாத்திரம்தான் ரட்சிக்கிறவர். சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம், இவராலே அன்றி வேறே ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, இவராலே அன்றி வேறே ஒருவராலும் மீட்பு இல்லை. ஆகவே வேற யாராலையும் மனிதனை ரட்சிக்க முடியாது. வேற எந்த பொருட்களாலையும், எந்த ஒரு செடியோ ஒரு கொடியோ ஒரு வேரோ ஒரு கிழங்கோ அல்லது மற்ற வேற எதுவோ எந்த ஒரு ஜலமோ பாருங்க மனுஷனை வந்து ரட்சிக்க முடியாது. சத்தியவேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கிறோம், இவராலே விடுதலையாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு மாத்திரமே விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார், இயேசு மாத்திரமே ரட்சிக்கிறவராயிருக்கிறார், இயேசு மாத்திரமே காப்பாற்றுகிறவராயிருக்கிறார், இயேசு மாத்திரமே நம்மை பாருங்க வாழ வைக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்திலே, இல்லத்திலே, இருதயத்திலே பாருங்க இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களை விடுதலையாக்குவார். பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குவார், வியாதியிலிருந்து விடுதலையாக்குவார், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குவார், பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலையாக்குவார், பேய்க்கோளாறுகளிலிருந்து விடுதலையாக்குவார், எல்லா செய்வினைகளிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே எல்லா தீமையிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார், உங்களை வாழ வைப்பார். ஆகவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய வெற்றிக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய சமாதானத்துக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 3வது வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு கடந்த 2 வாரங்களாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதிலே முன்னுரையாக சில காரியங்களை நாம் பார்த்தோம். பிறகு நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான முதல் காரியத்தை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். முதல் காரியம் என்ன? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆகவே கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? பொதுவாக பல காரியத்துக்காக நம்மை அழைத்திருக்கிறார். தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் ஒருவரை அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பொதுவாக சில காரியங்களுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகவே முதல் காரியம் என்ன? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு 2வது காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2வதாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், 2வதாக
கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் என்று சத்திய வேதம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு போதிக்கிறது. வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உன்னை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். அவ்விடத்துக்கு என்ன செய்து கொண்டு வந்தேன்? அழைத்து கொண்டு வந்தேன். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் எதுக்கு அழைத்திருக்கிறாரு? சொல்லுங்க. கர்த்தர் எதுக்கு அழைத்திருக்கிறாரு? இங்கே நாம் பார்க்கிறோம், செழிப்பான தேசத்தின் கனி, செழிப்பான தேசத்தின் நன்மை. எப்படிப்பட்ட தேசம்? எப்படிப்பட்ட தேசத்தினுடைய? செழிப்பான தேசத்தினுடைய கனி நன்மை. காய்ந்து போன தேசம் அல்ல, வறட்சியான தேசம் அல்ல, செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்காக கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்து வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கிறோம், கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று. எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்? சாப்பிடுறதுக்கு. எதுக்குங்க? சாப்பிடுறதுக்கு. பட்னியா கிடந்து மண்டைய போடுறதுக்கு இல்ல, சாப்பிடுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். பட்டினியா கிடந்து சாகிறதற்காக கர்த்தர் நம்மை அழைத்து வரவில்லை, கஷ்டப்படுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்து வரல, அல்லோல் படுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்து வரல, அசிங்கப்படுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்து வரல, கேவலப்படுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்து வரல. அருமையானவர்களே கவனியுங்கள், கருமாயப்படுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்து வரல, சாப்பிடுவதற்காக நான் உங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்தேன் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா கரங்களுக்கு சொல்லுவோம். சாப்பிடுவதற்காக கர்த்தர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். இது வேற எங்கேயே போய் சொன்னோம்னா கல்லறிஞ்சு நம்மள என்ன செஞ்சிருவாங்க? சாப்பிடுறதுக்கு அழைத்து வந்திருக்கிறாரா? அப்படித்தானே பைபிள்ல போட்டிருக்குது. அப்படித்தானே கர்த்தர் சொல்றாரு. செழிப்பான தேசத்தின் கனியை நன்மையும் சாப்பிடுவதற்காக நான் உங்களை என்ன செய்து வந்தேன்? அழைத்து வந்தேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷங்கள் கொத்தடிமைகளாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட 4-5 தலைமுறைகள் கொத்தடிமைகளாக இருந்தார்கள். வறட்சியில கிடந்தாங்க, குறைவுல கிடந்தாங்க, தாழ்ச்சியில கிடந்தாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டெடுத்து அவர்களை பாருங்க செங்கடல் வழியாக கொண்டு வருகிறார். கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்திலே அவர்களை என்ன செய்கிறார்? அமர பண்ணுகிறார். நிலையான தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அதை குறித்து தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்காக நான் உங்களை என்ன செய்து வந்தேன்? அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்க பட்டினி, இங்க நிறைவு. அங்க தாழ்ச்சி, இங்கே நிறைவு. அங்க அடிமைகளாக இருந்தார்கள், இங்கே சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்ததே அவர்களுக்கு செழிப்பான தேசத்தின் கனியை நன்மையும் கொடுத்து அதன் மூலமாய் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் அழைத்து கொண்டு வந்தார்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். இதை போலதான் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். தாட்சியில கிடந்தோம், வறட்சியில கிடந்தோம், பசியில பட்டினியில கிடந்தோம். இப்படிப்பட்டவர்களாகி நம்மை கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டெடுத்து விடுதலையாக்கி பாருங்க, பாலும் தேன் ஓடுகிற நலமும் விசாலமுமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்ன செய்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பசி பட்டினி தாழ்ச்சி கிடையவே கிடையாது. இது செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடுகிற ஒரு ஜீவியம், சாப்பிடுகிற ஒரு வாழ்க்கை என்பதை நாம் இங்கே பாருங்க, இந்த சத்தியவேதத்திலிருந்து இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கிறோம், செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்காக நான் உங்களை அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எதை சாப்பிட முடிய கர்த்தர் அழைத்து வந்தார்? செழிப்பான தேசத்தின் நன்மையையும் கனியையும். பாருங்க, மிச்சமானது, மீதமானது, அழுகி போனது, ஊசி போனது, ஒன்றுமில்லாதது, இதெல்லாம் சாப்பிடுறதுக்காக கர்த்தர் செய்யல, நம்மளை அழைச்சிட்டு வரல. மிச்ச மீதியை நம்ம நாய்க்கு போடுவோம், மிச்ச மீதியை மற்ற மிருக ஜீவன்களுக்கு போடுவாங்க இல்லையா? மிலிட்ரியில் சாப்பாடு மிச்சமாயிருச்சுன்னா அதெல்லாம் பாருங்க டேம் எடுத்துகிட்டு போய் இந்த பண்ணி வளர்க்குறவங்க என்ன செய்வாங்க, வாங்கிட்டு போய் அதுக்கு போடுவாங்க. மிச்ச மீதி ஊசி போனது, அழுகி போனது, ஒன்றுமில்லாதது, இதெல்லாம் அதுகளுக்கு, நமக்கு கிடையாது. அருமையானவர்களை கவனியுங்கள், இதை மனதில் நிறுத்துங்கள். மிச்சமானது, மீதமானது, பீத்தையானது, ஒன்றுமில்லாதது, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, அதுதான் நமக்குன்னு சொல்லி பாருங்க அநேக கிறிஸ்தவர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. இது தவறு. பெஸ்ட் தான் நமக்கு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நமக்கு. எல்லாரும் இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? ஆமென் சொல்றவங்களுக்கு பலி இல்ல பாஸ்டர், போதும் அந்த பிஞ்சு சிலை எனக்கு போதும், அந்த பீத்தையான செருப்பு எனக்கு போதும், சும்மா ஒரு 10 ஒரு ரூம், சின்ன வீடு எனக்கு போதும், அதுக்கு மேலே எனக்கு என்ன, ஒரு கட்டைக்கு என்னது, ஒரு கட்டைக்கு போதும் பெண்ணத்தை அப்படின்னா இப்போ போதுங்க. இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உன்னை என்ன செய்து வந்தேன், அழைத்து வந்தேன். ஆமென் சொன்னா கர்த்தர் என்ன செய்வாரு, எல்லாத்தையும் வாய்க்க செய்வார், பலிக்க செய்வார், உறுதிப்படுத்தி காண்பிப்பார். ஆமென். போதும்னா போதும் தான். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். ஆகவே இதெல்லாம் விசுவாசிக்கணும், உங்களுக்காக விசுவாசிக்கணும், உங்களுடைய பிள்ளைகளுக்காக விசுவாசிக்கணும், உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக விசுவாசிக்கணும், உங்களுடைய சந்ததியார்களுக்காக என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். கர்த்தர் இதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. காஞ்சு போனது, மிச்சமானது, ஊசி போனது, ஒன்னத்துக்கு உதவாதது, மீதமானது, கழிவு, என்னது நம்ம ஊரில் வருஷம் ஆடி கழிவுன்னு போடுவான். எப்படியாவது ஒரு 10 ரூபாய்க்கு அது வித்துருச்சு, அதை காசா ஆக்கி தள்ளி விட்டுறணும். கர்த்தர் அப்படி கிடையாது. எனத்தையும் சாப்பிட்டு தொலை போ, ஏதோ மிச்சமானது, ஊசி போனது, ஏதோ ஒரு கழிவானது, தோத்திரம் அலையிலையும் சொல்லி சாப்பிடு. அதுதான் தாழ்மை, அதுதான் மேலான அனுபவம், அதுதான் உன்னதமான அனுபவம். அப்படிலாம் சொல்லல. செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்காக நான் உன்னை விடத்துக்கு என்ன செய்து வந்தேன், அழைத்து வந்தேன். எனக்கு புரிகிறது வசனம். எல்லா காரணங்களுக்கு சொல்லுவோம், செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்காக கர்த்தர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். ஃப்ரூட்ஸ் அண்ட் குட்னஸ், கனிகள் நன்மைகள். ஆமென். கனிகளையும் நன்மைகளையும் சாப்பிடுவதற்காக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? பாஸ்டர், இது எப்படி பாஸ்டர், பெஸ்ட்லாம் நம்மளால சாப்பிட முடியுமா, நல்லதெல்லாம் நம்மளால சாப்பிட முடியுமா, அனுபவிக்க முடியுமா? கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, விசுவாசிங்க, கர்த்தர் செய்வார், உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே உங்கள் அழைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார்,
கர்த்தர் என்னை உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே. ஆகவே கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை பாருங்க நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். சும்மா பேக் 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 நினைச்ச கூடாது, முழிக்க கூட கர்த்தர் இதுக்கு தான் அழைத்திருக்கிறார் என்கிறதை கண்டுகொண்டு விசுவாசித்து அதற்கு நேராக என்ன செய்ய வேண்டும்? ஓடி வர வேண்டும். ஆமென். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நம்ம எதை பார்த்து கொண்டு வருகிறோம்? கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார். இங்கே நான் பார்க்கிறோம், அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நாம் சும்மா இல்லாமல் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். அவரிடத்திலே அன்பு கூறும் பொழுது எல்லாமே சகலமுமே நமக்கு நன்மையாக நடக்கும் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. எனவே கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் நன்மைக்காக அழைத்திருக்கிறார். கனியை சாப்பிடுவதற்காக கர்த்தர் இருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். வியாதிக்காக கர்த்தர் நம்மை அழைக்கல, தோல்விக்காக கர்த்தர் நம்மை அழைக்கல, வறட்சிக்காக கர்த்தர் நம்மை அழைக்கல, தாழ்ச்சிக்காக கர்த்தர் நம்மை அழைக்கல, நன்மைக்காக அழைத்திருக்கிறார். செழிப்பிற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆரோக்கியத்துக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வெற்றிக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். உயர்வுக்காக கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆகவே பாருங்க, நம்முடைய தேவன் தீமையின் தேவன் அல்ல. நம்முடைய தேவன் அவர் நன்மையின் தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் வறட்சியின் தேவன் அல்ல. நம்முடைய தேவன் செழிப்பின் தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் வியாதியின் தேவன் அல்ல, அவர் ஆரோக்கியத்தின் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் தரித்திரத்தின் தேவன் அல்ல, நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் தோல்வியின் தேவன் அல்ல, நம்முடைய தேவன் ஜெயத்தின் தேவன், வெற்றியின் தேவனாய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகவே கர்த்தர் பாருங்க, அவருடைய தீர்மானத்தின்படியே நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அவர் மீது அன்பு கூறும் பொழுது, அவரிடத்திலே அன்பு கூறும் பொழுது, தொடர்ந்து பாருங்க அவரை நேசிக்கும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது பாருங்க சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்க ஆரம்பிக்கும். எல்லா நன்மைகளும் வந்து நம்முடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கும், வலிக்க ஆரம்பிக்கும். எப்பொழுது? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆகவே தொடர்ந்து கர்த்தரை அன்பு கூறுங்கள், கர்த்தரை நேசியுங்கள். பாருங்க சகலமும் உங்க வாழ்க்கையிலே நன்மைக்கு எதுவாக என்ன செய்யும்? நடக்கும். எல்லாம் நன்மையா முடியும். ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையா முடிய பண்ணுவார். ஆமென். பிசாசு ஒருவேளை தீமையை செய்யலாம்னு திட்டமிட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறபடினாலே, கர்த்தரை நீங்கள் நேசிக்கிறபடினாலே அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றி விடுவார். ஆமென். சகலமும் நன்மைக்கு எதுவாக என்ன செய்யும்? உங்களுக்கு நடக்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவனிடத்திலிருந்து ஒரு நாளும் நமக்கு பாருங்க தீமை அது வரவே வராது, நன்மைதான் வரும் என்பதை நாம் சத்தியவேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஒரு கிஃப்டும், நன்மையான எந்த ஒரு பரிசு பொருளும் அது ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது.
யாற்றிலிருந்து இறங்கி வருகிறது? ஜோதிகளின் பிதாவே. இருளின் பிதா இல்ல, ஜோதிகளின் ஜோதிகளின் பிதா. ஆமென். ஜோதி என்றால் வெளிச்சம், வெளிச்சம். ஒளி. நம்முடைய தேவன் இருளின் தேவன் அல்ல, நம்முடைய தேவன் ஜோதிகளின் பிதா, ஜோதிகளின் அப்பா, வெளிச்சத்தின் தகப்பன். ஆமென். அவற்றிலிருந்து ஒரு நாள் என்ன செய்யாது? வியாதி வராது, ஒரு நாள் தீமை வராது, ஒரு நாளும் தரித்திரம் அவரிடத்திலிருந்து வராது, ஒரு நாள் கஷ்டம் அவற்றிலிருந்து என்ன செய்யாது? வராது. அவற்றிலிருந்து ஒரு நாளும் பலவீனங்கள் வராது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் பாருங்க தேவனை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவேதான் பாருங்க அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் தோற்று போனார்கள். நல்லவங்க தான் சினிமாக்கெல்லாம் போக மாட்டாங்க, மூக்குப்பொடியெல்லாம் போட மாட்டாங்க, சிகரெட்லாம் குடிக்க மாட்டாங்க, வெத்தலையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? போட மாட்டாங்க. ஆனால் தோற்று போனார்கள். ஏன் என்று சொன்னால் நன்மையும் தேவனிடத்தில் தான் இறங்கி வருகிறது, தீமையும் தேவனிடத்தில் தான் இறங்கி வருகிறது என்று அவர்கள் ஆழமாய் நம்புகிறார்கள். எனவேதான் அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் தோற்று போனார்கள். அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம், இவ்வளவு நல்லவனா இருக்கிறோம், நம்ம குடும்பத்தில் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. பார்த்துருக்கிறீங்களா? இவ்வளவு நல்லவனா இருக்கிறோம், நீ சினிமாவுக்குலாம் போறியா, மூக்கு பிடிக்க போறியா, சீரட்டெலாம் பிடிக்கிறியா, இன்னொன்னுமோ செய்யா, அவனுக்கு நம்ம அப்படி உட்காந்துருக்கிறோம். காரணத்தை தடவி பார்த்தா, தேடி பார்த்தா, கடவுளை குறித்த தவறான ஒரு படத்தை ஒருக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க. இந்த படம் என்ன? கர்த்தர் தான் நன்மையும் தர்றாரு, கர்த்தர் தான் தீமையும், கர்த்தர் தான் வியாதியும் தர்றாரு, கர்த்தர் தான் சுகத்தையும் தர்றாரு, கர்த்தர் தான் பலத்தையும் தர்றாரு, கர்த்தர் தான் பலவீனத்தையும், கர்த்தர் தான் ஐஸ்வர்யத்தையும் தர்றாரு, கர்த்தர் தான் தரித்திரத்தையும், கர்த்தர் தான் ஆசீர்வாதத்தையும் தர்றாரு, கர்த்தர் தான் சாபத்தையும், கர்த்தர் தான் வெற்றியும் தர்றாரு, கர்த்தர் தான் தோல்வியையும் தருகிறாரு. எல்லாத்தையும் யாரு தான் தர்றாரு? கர்த்தர் தான் தர்றாரு சொல்லி அவங்க ஆழமாய் நம்புகிறார்கள் நல்ல கிறிஸ்தவர்கள். ஆனால் தோற்று போனார்கள். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்தால் மாத்திரம் போதாது, அறிவுள்ள கிறிஸ்தவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். வெளிச்சம் உள்ள கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தெளிவுள்ள கிறிஸ்தவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? நாம் இருக்க வேண்டும். எதை குறித்த தெளிவு? எதை குறித்த அறிவு? சத்தியத்தை குறித்த அறிவு, தேவனை குறித்த அறிவு, கல்வாரியை குறித்த அறிவு, அவருடைய தழும்புகளை குறித்த அறிவு, அவருடைய காயங்களை குறித்த அறிவு, அவர் கல்வாரி சிலுவையிலே எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை குறித்த அறிவு, தெளிவு. அதுதான் பாருங்க நமக்கு வெற்றி என்ன செய்யும்? கொண்டு வரும். அதுதான் நமக்கு கனியை கொண்டு வரும், அதுதான் நமக்கு நன்மையை கொண்டு வரும், அதுதான் நமக்கு சுகத்தை கொண்டு வரும், அதுதான் நமக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும், அதுதான் நமக்கு நீடிய ஆயுளை கொண்டு வரும், அதுதான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஆகவே தேவனை குறித்த ஒரு பெரிய தெளிவு. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நாள் எனக்கு தீமை வராது, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நாள் எனக்கு வியாதி வராது, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நாள் எனக்கு கஷ்டங்கள் வராது, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நாள் எனக்கு தரித்திரம் வராது. ஆமென். கர்த்தரிடத்தில் எனக்கு நன்மை தான் வரும், கர்த்தரிடத்தில் எனக்கு வெளிச்சம் தான் வரும், கர்த்தரிடத்தில் எனக்கு வெற்றி தான் வரும். நன்மையான எந்த கிஃப்டும், நன்மையான எந்த கிஃப்டும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்யுது? எனக்கு இறங்கி வருகிறது. எனவே நம்முடைய தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை பாருங்க கண்டுபிடித்து அதற்கு நேராக என்ன செய்ய வேண்டும்? ஓடி வர வேண்டும். திசை மாறி என்ன செய்யக்கூடாது? போய்விடக்கூடாது. திசை மாறி ஓடினோம் என்று சொன்னால் அதற்கு தேவன் பொறுப்பு கிடையவே கிடையாது. அது நாம தான் பொறுப்பு. நாம திசை மாறி எங்கேயோ போயிட்டு கர்த்தர் தான் பிரதர் இனி இப்படி நடத்துறாரு, கர்த்தர் தான் பாஸ்டர் இனி இப்படி சோதிக்கிறாரு. யாரு சோதிக்கிறா? இவங்க புத்தி இல்லாம எங்கேயோ போயிட்டு இல்லை இருக்கிறீங்களா? போயிட்டீங்க மெட்ராஸ் போற ரோட்ல போகாம மதுரைக்கு போற ரோட்ல போயிட்டு கர்த்தர் இனி இப்படி நடத்திச்சார். இனி ஒரு மாதிரியா பாக்குறீங்களா? நீங்க அறிவுள்ள ஆளா இருந்து மெட்ராஸ் போற பாதை அடிச்சு கண்டுபிடிச்சு போகணும். மதுரைக்கு போற ரோட்ல போய் மதுரையும் தாண்டி அங்க போய் நின்றுக்கிட்டு கர்த்தர் என்னமோ தெரியல அடியனை இப்படி நடத்துகிறா, அடியனை நடத்துறாரா? போச்சு, வருஷமெல்லாம் போச்சு, காலங்கள் போச்சு, வயசாயிருச்சு. எல்லாம் இருக்கிறீங்களா?
முழு பொறுப்பு நம்ம தான். இப்பயும் கூட மோசம் போயிடல. கர்த்தாவே தவறு பண்ணிட்டேன்பா, ரத்தத்தினால எனக்கு கழுவும், நீ சுத்திகரியும், எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வாரு, கனி நன்மையை தருவாரு. இப்பயும் அங்கே போய் நின்றுக்கிட்டு அடம் முடிச்சுக்கிட்டு நான் செஞ்சதுதான் கரெக்டுனா இன்னும் மீதமுள்ள வருஷங்கள்லையும் வறட்சிதான், தீமைதான். எல்லாம் இருக்கிறீங்களா? கத்துட்ட பாருங்க, ஓடி வந்து கத்தா தகப்பனே நான் தவறு பண்ணிட்டேன், நான் தவறான வழியில போயிட்டேன், என்னுடைய தவறான தெரிந்து கொள்ளுதல், நான் தவறான போன வழி, இனி மண்ணியும் ரத்தத்தினால கழுவும் என்று சொல்லும் பொழுது கத்தர் கிருபையா எடுத்து என்ன செய்வார், பயன்படுத்துவார், நிறுத்துவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமே. அவை கத்தட்ட போய் நியாயம்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசிட்டு இருக்கக்கூடாது. அவங்க இனி இப்படி நடத்திட்டாங்க பாஸ்டர், அந்த மூத்த ஐயர்வாள் என்ன செஞ்சிட்டாரு, இப்படி நடத்திட்டாரு. உனக்கு எங்க போச்சு அறிவு? உனக்கு எங்க போச்சு அறிவு? நீ யோசிக்க வேணாம், நீ என்ன குரங்கு குட்டியா வாழைப்பழத்தை கொடுத்தேன்னு பிடிக்கலாமா தின்றதுக்கு? உனக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கிறேன், யோசிக்கக்கூடிய திறனை கொடுத்துருக்கிறேன், தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கிறேன். நீ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா உன்னை அப்படி செய்ய சொன்னாங்கன்னா நீ உட்காந்து யோசிக்க வேணாம், சிந்திக்க வேணாம், அதை அனலைஸ் பண்ண வேணாம், கத்தட்ட கேட்க வேணாம், ஆவியானவற்றை கேட்க வேணாம், தேவ பிரசனத்தில் காத்திருந்து காரியத்தை செய்ய வேணாம். இருக்கிறீங்களா? ஆனால் யாரோ மேலே பலியை போடுறதும் கத்தர் மேலே குற்றம் சாட்டுறதையும் நிறுத்திட்டு கத்தாவே தவறு என் மேலே நீ மன்னியும், ரத்தத்தினால் கழுவும், ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும், நீ மீது உள்ள வருஷங்களில் நான் கனியை சாப்பிட, நன்மையை சாப்பிட, சுகத்தை அனுபவிக்க, ஆரோக்கியத்தை அனுபவிக்க எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லும் பொழுது கத்தர் கிருபையா எல்லாவற்றையும் செய்வார். ஆமே. கத்தர் எல்லாவற்றையும் கிருபையா என்ன செய்வார், செய்வார். ஆமே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கண்டுபிடித்து அதற்கு நேர என்ன செய்ய வேண்டும், ஓடி வர வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக பிரசங்கியார்கள் பாருங்க, சில கிறிஸ்தவ விசுவாசிகளை அவர்கள் தவறான வழியிலே தவறான பாதையிலே நடத்துகிறதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். மக்களை பாருங்க திசை மாறி பாருங்க ஓட வைக்கிறதை இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே நாம் பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், கர்த்தர் தான் பிரதர் நன்மையும் தர்றாரு, கர்த்தர் தான் பிரதர் தீமையும் தர்றாரு. இவங்களே என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. கர்த்தர் தான் பிரதர் சுகத்தை தர்றாரு, கர்த்தர் தான் பிரதர் வியாதி தர்றாரு, கர்த்தர் தான் பிரதர் ஐஸ்வர்யத்தை தர்றாரு, கர்த்தர் தான் பிரதர் தரித்திரத்தையும் தர்றாரு, கர்த்தர் தான் பிரதர் ஆசீர்வாதத்தையும் தர்றாரு, கர்த்தர் தான் பிரதர் சாபத்தையும் தர்றாருன்னு சொல்லி அநேக பிரசங்கியார்கள் பாருங்க பிரசங்கிக்கும் பொழுது இதை நம்பி ஒரு கூட்டம் என்ன செய்யுது, ஏமாந்து போய் திசை மாறி எங்கேயோ போகிறத இன்னைக்கு உலகத்தில் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது பிசாசனுடைய ஒரு பொய் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்துல ஒரு நாள் தீமை வராது, கர்த்தரிடத்துல ஒரு நாள் கஷ்டம் வராது, கர்த்தரிடத்துல ஒரு நாள் தரித்திரம் வராது, கர்த்தரிடத்துல ஒரு நாள் தீமை வரவே வராது. தெளிவாய் பார்க்கிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரம், பெர்ஃபெக்டான காரியங்கள், பூரணமான காரியங்கள், நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் யாருக்கு இறங்கி வருகிறது, கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறது, இறங்கி. யாருக்கு இறங்கி வருகிறது, எனக்கு இறங்கி வருகிறது, என் குடும்பத்துக்கு இறங்கி வருகிறது, என் பிள்ளைக்கு இறங்கி வருகிறது, என் சந்ததிக்கு இறங்கி வருகிறது, என் சவ பிள்ளைகளுக்கு இறங்கி வருகிறது, எனக்கு இறங்கி வருகிறது நன்மை. இப்ப நன்மையை கேட்சப் பண்ணணும், நன்மையை மைண்ட்ல கேட்சப் பண்ணணும், இருதயத்துல கேட்சப் பண்ணணும். பால ஒருத்தன் போடுறான், ஒருத்தன் ஓ என்ன செய்யறான், அடிக்கிறான், இன்னொருத்தர் என்ன செய்யறான், கிளீனா போய் அடி கேட்சப் பண்றான். பால் என்ன செய்யறான், புட்டிக்கிறான், கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, பால் என்ன செய்யப்பட்டுறாங்க, முட்டம் டக்குன்னு பிடிச்சிடறான் பாருங்க ஆளு. அந்த மாதிரி பாருங்க, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நன்மையில் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். பரலோகத்திலிருந்து நன்மைகள் வந்து கொண்டே இருக்கிறது, கனிகள் வந்து கொண்டே இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, வெற்றி வந்து கொண்டே இருக்கிறது. யாருக்கு, நமக்கு. இப்ப நாம அதை ரிசீவ் பண்ணணும், கரெக்டா பிடிக்கணும். எனக்கு நன்மை தான், எனக்கு சுகம்தான், எனக்கு ஆரோக்கியம் தான், எனக்கு வாழ்வு தான், எனக்கு தீர்க்காயுசு தான், எனக்கு வெற்றி தான், ஆமே, எனக்கு பாதுகாப்பு தான், எனக்கு ஐஸ்வர்யம் தான், எனக்கு செழிப்பு தான் என்பதை மைண்ட்ல கேட்சப் பண்ணணும், வாயில கேட்சப் பண்ணணும், இருதயத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், கேட்சப் பண்ண ஆரம்பிக்கணும். வரும் பொழுது அப்படியே என்ன செய்ய ஆரம்பிக்கும், வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஒருவேளை வறட்சியில் இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை தாழ்ந்த நிலை இருக்கலாம், கொஞ்சம் நாட்கள் ஆகும் பொழுது அற்புதமாய் சில காரியங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆகவே சத்தியத்தை குறித்த வெளிச்சம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல,
கனியை நன்மையையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். என்ன செய்யணும்? விசுவாசிக்க. கடை வார்த்தை சொன்னேன் இல்லையா? பழம் பழுத்து பாலில் விழுந்து ரெண்டும் சேர்ந்து லவக்கணும் வாய்ப்புல என்ன செய்யாது? விழாது. பழம் பழுக்கணும், பால் சட்டிக்குள்ள அது நல்லா மிக்சிங் ஆகணும். மிக்சியில் போட்டு என்ன செய்யணும்? அதில் ஜீனி ஹீனியில் நல்லா ஆடாகி என்ன செய்யணும்? நல்லா டேஸ்டாக என்ன செய்யணும்? ரெண்டும் சேர்ந்து அப்படியே வாய்க்குள்ள லவக்குன்னு என்ன செஞ்சிடும்? மக்களுடைய நினைப்பை பார்த்தீங்கன்னா, நான் எதுவும் என்ன செய்ய மாட்டேன், எதுவுமே நான் செய்ய மாட்டேன், ஆனால் என்ன செஞ்சிடணும்? நான் சின்ன வயசாக இருக்கும் போகும்போது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஒரு பாட்டெலாம் சொல்லி கொடுப்பாங்க. எலிமெண்ட்ரி ஸ்கூல் உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் கூட சொல்லிக் கொடுப்பீங்க. என்ன பாட்டு தெரியுமா? அணிலே அணிலே ஓடிவா. கொய்யா மரத்து மேலே என்ன செய்ய? கொய்யா பழம் பங்கு போட்டு யாருக்கு பாதி? இவன் எங்கேயுமே போக மாட்டானா, அது கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறி அது கொண்டு வருமா பாதி. இவன் சப்பானி மாதிரி நகலாம, எந்த வேலையும் செய்யாம, எதையும் விசுவாசிக்காம, எதையும் தெரிந்து கொள்ளாம எதுவும் செய்ய மாட்டானா. ஆனா யார் மரத்து மேலே ஏறணுமா? நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் அப்படி உட்காந்துருப்பேன். அப்படி என்ன செய்ய? கொய்யாப்பழ வாய்ப்பு வந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நீங்க விசுவாசிக்கணும். இது விசுவாசிக்கிறவங்க தான் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலிக்க ஆரம்பிக்கணும். தெரிந்து கொள்ளணும், விசுவாசிக்கணும். அதுக்கு நேரம் மைண்டை திருப்பணும், அதுக்கு நேரம் மைண்டை செட் பண்ணணும், அதுக்கு நேரம் வாயை செட் பண்ணணும், அதுக்கு நேரம் நாவை திருப்பணும். சில பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது, சில காரியங்கள் நமக்கு இருக்கிறது. அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுதுதான் இதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வந்து வாழ்க்கையிலே பலிக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்ம பாருங்க, கனியை சாப்பிட்றதுக்கு, நன்மையை சாப்பிட்றதுக்கு அழைச்சிருக்கிறாரு. இது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது? பலிக்காது. இப்போ இதை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? விசுவாசிக்க ஆரம்பிக்கணும், தெரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். வாசிப்போம். சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தாவீது சொல்லுகிறான், நானோ, மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது, நான் என்னைய பத்தி சொல்றேன், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே. என்ன தேசம் சொல்லுங்க? என்ன தேசம்? ஜீவனுள்ளோர் தேசம்னா பரலோகமோ? ஜீவனுள்ளோர் தேசம்னா மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூமியின் அர்த்தம். ஜீவனுள்ளோர் வாழக்கூடிய இந்த தேசத்திலே, இந்த நாட்டிலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது, அவங்க விசுவாசிக்கிறாங்களோ விசுவாசிக்கலையோ அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன். நான் எதை விசுவாசிக்கிறேன்? கர்த்தருடைய நன்மையை நான் பார்ப்பேன், கர்த்தருடைய நன்மையை நான் அனுபவிப்பேன், கர்த்தருடைய நன்மையை நான் என்ன செய்வேன்? அனுபவிப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜீவனுள்ள தேசத்திலே, பரலோகத்துல போய் இல்ல, பரலோகத்துல ஒரு பிரச்சனை கிடையாது, அங்க நன்மை தான் இருக்குது. ஆனா இந்த பூலோகத்துல நன்மை இருக்குது, தீமை இருக்குது, வியாதி இருக்குது, எல்லாம் இருக்குது. இதுல நன்மை வரணும்னா, சுகம் வரணும்னா, ஆரோக்கியம் வரணும்னா, வெற்றி வரணும்னா, ஐஸ்வர்யம் வரணும்னா, செழிப்பு அனுபவிக்கணும்னா அதை இப்ப என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நானோ ஜீவனுள்ளோர் இந்த தேசத்திலே, மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூலோகத்திலே, மண்ணுலகத்திலே கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். ஆமென். நீங்கள் நானும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இல்ல ஆண்டவை பார்த்து செய்யட்டும் பாஸ்டர், ஆண்டவை பார்த்து நன்மை தந்தா தரட்டும், தராட்டினா போட்டோம். ஆண்டவர் பார்த்து ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் கிட்ட கண்ணு அவிஞ்சு போச்சா? கண்ணு நல்லா தானே இருக்குது. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அவருக்கு தெரியாது, நான் இவ்வளவு கடனுக்குள்ள இருக்கேன்னு அவருக்கு தெரியாது, இவ்வளவு ஏழ்மைத்தனத்தில் நான் இருக்கேன்னு அவருக்கு தெரியாதா? அவர் பார்த்து செய்ய வேண்டியதானே? அநேக கிறிஸ்தவருடைய ஆதங்கத்தை நான் சொல்லுகிறேன். அநேக கிறிஸ்தவருடைய ஒரு ஏக்கம் இதுதான், அநேக கிறிஸ்தவருடைய கேள்வி இதுதான்.
ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் என்ன பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக தானே போகிறேன், பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு அவரு. அவருக்கு தெரியாதா எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும் அவருக்கு தெரியாதா? இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நன்மையை நான் விசுவாசிக்கிறேன், சுகத்தை விசுவாசிக்கிறேன், ஆரோக்கியத்தை விசுவாசிக்கிறேன், பாதுகாப்பை விசுவாசிக்கிறேன், வெற்றியை விசுவாசிக்கிறேன், செழிப்பை விசுவாசிக்கிறேன், கனியை விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தினாலதான் இதுவரைக்கும் நான் கெட்டு போகாம இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றான் பாருங்க. விசுவாசிக்காம போயிருந்தேனா மற்றவங்க கெட்டு போன மாதிரியே நானும் கெட்டு போயிருப்பேன். சில கிறிஸ்தவர்கள் கெட்டு போனது மாதிரியே நானும் கெட்டு போயிருப்பேன். விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, ஜூஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை பொறுப்பு நிறைந்த வாழ்க்கை. சும்மா இருந்தா வந்துடாதெல்லாம், சும்மா இருந்தா செஞ்சிடாதெல்லாம் வந்துடாது. போகும்போது வரும்போது உட்காரும் போது எழுந்திருக்கும் பொழுது இதவே விசுவாசிக்கணும், இதவே மனதில் வைக்கணும், இதவே வாயில பேசணும். எனக்கு நன்மைதான், என் பிள்ளைக்கு நன்மைதான், என் சந்ததிக்கு நன்மைதான், எனக்கு கனிதான், எனக்கு செழிப்பு தான், எனக்கு ஐஸ்வர்யம் தான், எனக்கு வாழ்வு தான், எனக்கு வெற்றி தான். ஆமே இருக்கிறீங்களா? எனக்கு விசாலம் தான். இன்னைக்கு ஒருவேளை ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டு வரும் பொழுது கர்த்தர் பாருங்க விசுவாசத்தை கனமனுகிற தேவனா இருக்கிறார். உங்க விசுவாசத்தை அவர் கனமனுவா. ஆமே உங்களுக்கு இதெல்லாம் உறுதிப்படுத்தி காண்பிப்பா. ஆமே ஆகவே நன்மை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க. ஓகே, இப்போ இன்னொரு காரியத்தை நான் பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நான் பார்த்தோம். 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு வருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு வருகிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு வருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப அவரிடத்திலே அன்பு கூறுவது என்றால் என்ன? அப்படிதான் நம்மளுக்கு வசனம் சொல்லுகிறது. அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம அழைக்கப்பட்டுட்டோம். அப்படித்தானே? எத்தனை அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? அழைக்கப்பட்டாச்சு. அழைப்புல ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் அழைச்சிட்டாரு. இப்ப அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். அப்ப அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்குன்னா அவரிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன? அவரிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். இங்கே நாம் பார்க்கிறோம், அவருடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு கை கொள்ளுகிறவன் தான் அவரிடத்திலே அன்பு கூறுகிறான் என்று. அப்ப முதலாவதாக அவருடைய கட்டளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அவருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும்? நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆவி மனிதனிலே, நம்முடைய உள்ளான மனிதனிலே அவருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சபைக்கு எதுக்கு வர்றோம்? வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக. சபைக்கு எதுக்கு வர்றோம்? சொல்லுங்க. கர்த்தரை ஆராதிப்பதற்காக. ஆமென். கர்த்தரை ஆராதிப்பதற்காக, கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்காக, கர்த்தருடைய வார்த்தை இருதயத்திலே பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்கிறோம்? சபைக்கு வருகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, என்னுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு. அப்ப முதலாவது காரியம் என்ன? அவருடைய வார்த்தையை நாம் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவைகளை கை கொள்ள வேண்டும். அவைகளை கை கொள்வது என்றால் என்ன? அதன்படி செய்வது, அதன்படி நடப்பது, அதன்படி வாழ்வது. கர்த்தர் என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் செய்யறது. கர்த்தர் என்னென்னலாம் சொல்றாரோ அதன்படி என்ன செய்யறது? வாழ்றது. அதுதான் பாருங்க கை கொள்வதாகும். அப்ப அவரிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன? அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிவதுதான் அவரிடத்திலே அன்பு கூறுவது. அப்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்யாது.
நடக்க ஆரம்பிக்கிறது. யாக்கோபு 1:22 சொல்லுகிறது, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அநேக கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில ஏன் நன்மை வரல, ஏன் கனி வரல, ஏன் சுகம் வரல, ஏன் வெற்றி வரலன்னா வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா அதன்படி என்ன செய்ய கிடையாது, நடக்கிறதே இன்னைக்கு. நல்ல பிரசங்கம்யா சர்ச்சில், நல்ல பிரசங்கம் முன்னாடி பாஸ்ட் நல்லா போட்டாரு அந்த சிஸ்டருக்கு. யாருக்கு? பாஸ்ட் இன்னைக்கு பிரசங்கத்தில் நல்லா சொன்னார். நான் அந்த சிஸ்டருக்கு தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணதெல்லாம். அப்போ உங்களுக்கு ஒன்றுமே கிடையாதா? அந்த பிரதருக்கு தான் இன்னைக்கு பிரசங்கமே. உங்களுக்கு ஒன்றுமே கிடையாதா? எல்லாம் இருக்கிறீங்களா? வர்ற எல்லா பிரசங்கம் எல்லா வார்த்தையும் யாருக்கு? இங்கிட்டு உட்காந்துருக்கவங்களுக்கு, இங்கிட்ட உட்காந்துருக்கவங்களுக்கு, பின்னாடி உட்காந்துருக்கு, முன்னால இவங்களுக்கு ஒன்றுமே அதனால தான் ஒன்றும் நடக்கலை. எந்த நன்மையும் நடக்கலை, சுகம் உண்டாகலை, ஆசீர்வாதம் உண்டாகலை, கனி உண்டாகலை. சபைக்கு எதுக்கு வர்றோம்? வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு. அப்ப சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? கர்த்தாவே என் உள்ளத்தை திறக்கிறேன்பா, என் இருதயத்தை திறக்கிறேன், இன்னைக்கு என் கூட பேசுங்க ஆண்டவரே, இந்த வார்த்தை கொண்டு என் கூட பேசுங்க, இந்த வார்த்தையினாலே என் உள்ளத்தை நிரப்பும், இந்த வார்த்தை எனக்குள்ளே சென்று எனக்குள்ளே கிரியை செய்யட்டும், இந்த வார்த்தை என்னை மாற்றட்டும் ஆண்டவரே, இந்த இருதயத்தை மாற்றட்டும், இந்த எண்ணங்களை மாற்றட்டும், இந்த பேச்சை மாற்றட்டும், என் வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே. என்னுடைய வார்த்தை இருதயத்தை திறக்கிறேன், உள்ளத்தை திறக்கிறேன்பா. உள்ளத்தை திறக்கிறவங்களுடைய வாழ்க்கையில தான், வார்த்தைக்கு உள்ளத்தை திறக்கக்கூடிய வாழ்க்கையில தான் நன்மைகள் பலிக்கும், சுகம் உண்டாகும். சொன்னேன் இல்லையா? ஏன் ஆண்டவர் பார்த்து செய்ய வேண்டியதான், செய்ய மாட்டாரு. அதுக்கு சில ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? இப்படிதான் வார்த்தையை கேட்கணும், இருதயத்தை திறக்கணும், உள்ள போய் வேலை செய்யறதுக்கு இடம் கொடுக்கணும். அப்பதான் நன்மை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். எனவே இந்த ரெண்டையும் செய்கிறவன் தான் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறான், அவரிடத்திலே அன்பு கூறுகிறான். ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. எல்லா கரமையும் சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறேன். எனவே நான் அவரிடத்திலே அன்பு கூறுகிறேன், அவரிடத்திலே அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறது, நடக்கிறது. ஆமென். வாசிப்போம் யோவான் சுவிசேஷம் 14:23 முதல் பகுதி. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனங்களை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனில் அன்பாயிருந்தால், ஒருவனில் என் வசனங்களை கைக்கொள்வான். எதை கைக்கொள்வான்? உங்க வீட்டில் உங்க பிள்ளை இருக்குது, அம்மா இந்த பிள்ளை சொல்லுது அடிக்கடி உங்கள்கிட்ட வந்து, அம்மா அம்மால ரொம்ப அன்பா இருக்கேம்மா, உங்களை ரொம்ப பாசமா இருக்கேம்மா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆனால் சொன்ன பட்சம் மாத்தம் கேட்கறது, ஏப்பா என்ன வாய் பாயசம் சும்மா அன்பா இருக்கேன்ற நான் சொல்றத ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டேங்கிற, நீ கேட்க மாட்டேங்கிற. இதான் அன்பு கூறுறதா? என் மேல அன்பு வச்சா, என் மேல பாசம் வச்சா, என் வார்த்தைக்கு என்ன செய்யணும், நீ நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும். அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. ஒருவரிடத்தில் அன்பா இருந்தால் என் வசனங்களை என்ன செய்வான், என் வார்த்தைகளை என்ன செய்வான், கை கொள்வான். இப்ப கர்த்தர் என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் பாருங்க, ஒன்று ஒன்றா செவி கொடுத்து கீழ்ப்படிந்து கொண்டே வரும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, நடக்க ஆரம்பிக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு வருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக என்ன செய்கிறது, நடக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்காக கர்த்தர் செய்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாம் மறுபடியும் சொல்லுவோம், செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்காக கர்த்தர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். வாசிப்போம் ஏசாயா 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும்
மனு புத்திரனை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்பு அடைந்தார்கள். அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே, அந்த கேடு, கேடு என்றால் தீமை என்றால் அந்த அளவுக்கு தீமை கொடூரம் நடந்தபடினாலே என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி காட்சி குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டவராய் தொங்கினார். அடிக்கப்படுவதற்கு முன்பதாக, சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அவருடைய முதுகு வாரினாலே உளப்பட்டது. பாருங்க, வாரினாலே அவருடைய முதுகு பித்து எரியப்பட்டது. இங்கே நாம் பார்க்கிறோம் அவருடைய ரூபம், ரூபம் என்றால் சரீரம், அவருடைய சரீரம் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே பார்க்கிறதுக்கே உருவமே தெரியல. அந்த மாதிரி அடி, சதையெல்லாம் பிஞ்சு தொங்கிருச்சு. அங்கிட்டு போயிட்டு முதுகெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது, எலும்பெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. விழா எலும்பு குத்தப்பட்டது, கை காலிலே ஆணிகள் கடாவப்பட்டது, முள்முடி சூட்டப்பட்டது, தாடி மயிர் பிடுங்கப்பட்டது. அவரை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. பார்க்கறதுக்கு ரூபமே தெரியல, ஆளே தெரியல, அடையாளமே தெரியல, அட்ரஸே தெரியல. அவ்வளவு அடி, அந்த கேடு அடைந்தான். அவ்வளவு தீமையை இயேசு ஏற்றுக்கொண்டார். தீமையின் மொத்த ரூபமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். எதற்காக இவ்வளவு தீமை அடைந்தார்? நன்மையை நமக்கு கொடுப்பதற்காக, நன்மையை நமக்கு கொடுப்பதற்காக. மனதிலே கொண்டு வாருங்கள், மனதிலே கொண்டு வாருங்கள். நம்முடைய தேவன் நமக்கு நன்மை கொடுப்பதற்காக கல்வாரி சிலுவையில் எவ்வளவு காரியத்தை அவர் செய்திருக்கிறார், எவ்வளவு தீமையை அவர் அனுபவித்திருக்கிறார் என்பதை கவனியுங்கள். அந்த கேடு என்ன செய்தார்? அவர் அடைந்தார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். நம்முடைய தீமையை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நன்மையை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கல்வாரி சிலுவையின் மூலமாக கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நன்மையை விசுவாசிக்க வேண்டும், கனியை விசுவாசிக்க வேண்டும், சுகத்தை விசுவாசிக்க வேண்டும், நீடி ஆயுளை விசுவாசிக்க வேண்டும், ஐஸ்வர்யத்தை விசுவாசிக்க வேண்டும், செழிப்பை விசுவாசிக்க வேண்டும், சமாதானத்தை விசுவாசிக்க வேண்டும், வெற்றியை விசுவாசிக்க வேண்டும், நீடி ஆயுளை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். எல்லா கரங்களை சொல்லுவோம். என்னுடைய தீமையை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அவருடைய நன்மையெல்லாம் கல்வாரி சிலுவையின் மூலமாக எனக்கு பண்ட மாற்றம் செய்திருக்கிறார். ஆகவே எனக்கு நன்மைதான், சுகம்தான், ஆரோக்கியம்தான், ஐஸ்வர்யம்தான், சமாதானம்தான், நீடி ஆயுள்தான், செழிப்புதான், வாழ்வுதான், வெற்றிதான். ஆமென். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? விசுவாசி. செழிப்பான தேசத்தின் கனியை நன்மையை சாப்பிடுவதற்காக கர்த்தர் என்னை நேசித்திருக்கிறார், அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த கனியை நன்மையும் சாப்பிடணும்னா நம்முடைய நாக்கை நம்ம சரிப்படுத்தணும். இதை பார்த்து முடிச்சு எதை சரிப்படுத்தணும்? நாக்கு தான் இப்ப பிரச்சனை. எது பிரச்சனை? யாருக்கு? நமக்கு. இந்த அவங்களுக்கு, நமக்கு. நம்ம அவங்களவே சொல்லி சொல்லியில பழகிட்டோம். இந்த அவளுக்கு வாய் சரி இல்லையா, நமக்கு சரி நம்ம செக் பண்ணணும். இந்த அமெரிக்கானே வாய் சரியில்லாதவ, முதல்ல நமக்கு வாய் சரி இருக்கான்னு என்ன செய்யறோம் பார்க்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? கனி வரணும்னா, வாழ்க்கையில குடும்பத்துல சமாதானம் உண்டாகணும்னா நம்முடைய நாவு சரிப்படுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. நாவு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. நாவு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. நாவை குறித்து எந்த ஒரு ஜாக்கிரதையும் மக்கள் கிடையவே கிடையாது. ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு மிச்சம் 23 மணி நேரம் நாக்கில் என்ன வேணா என்ன செய்யலாம், என்ன வாயில் என்ன வருதுன்னு சொல்ல முடியாது. இங்கிலீஷ் வருமோ, தமிழ் வருமோ, மலையாளம் வருமோ, தெலுங்கு வருமோ தெரியாது. சொல்றது புரியுதா? என்ன வருதுன்னு சொல்லவே முடியாது, என்ன சொல்ல வருதுன்னு தெரியாது. கனி வரணும்னா நாக்கு என்ன செய்ய சரிப்படுத்தியே ஆக வேண்டும். வாசிப்போம். நீதிமொழிகள்
18ஆம் அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எதை புசிப்பாங்க? கனியை புசிப்பார்கள். எந்த கனியை புசிப்பாங்க? எந்த கனியில பிரியப்பட்டு எந்த கனியை வாயை திறந்து இவங்க பேசுனாங்களோ அந்த கனி என்ன செய்வாங்க? புசிப்பார்கள். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை இவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். கர்த்தர் அழைத்திருக்கிறாரு இந்த கனியை சாப்பிடுறதுக்காக, இந்த நன்மையை சாப்பிடுறதுக்காக. ஆனா நம்முடைய நாக்கு வேற கனியை என்ன செஞ்சுட்டு இருக்குது? பேசிக்கிட்டு. வேற கனி என்ன செஞ்சுட்டு வாயில பேசிக்கிட்டு இருக்குது. அதை பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த கனி என்ன செய்யாது? வாழ்க்கையில பலிக்காது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர் அதன் கனியை புசிப்பார்கள். அப்ப நீங்க எந்த கனியில பிரியப்படுறீங்க, எந்த கனியை வாயை திறந்து பேசுறீங்க என்பதை நீங்களே உங்களை பரிசோதித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், 24 மணி நேரமும், வாரத்தில் 7 நாட்களும், மாசத்துல 31 நாளும், வருஷத்துல 365 நாளும் நாவல எதை பேசுறீங்க? நாவல எதை பேசுறீங்க? வியாதியை பேசுறீங்களா? தரித்திரத்தை பேசுறீங்களா? சாபத்தை பேசுறீங்களா? நோயை பேசுறீங்களா? சாவை பேசுறீங்களா? மரணத்தை பேசுறீங்களா? ஆக்சிடென்ட்டை பத்தி பேசுறீங்களா? எதை பத்தி பேசுறீங்க? கனியை பேசுறீங்களா? ஐஸ்வர்யத்தை பேசுறீங்களா? செழிப்பை பேசுறீங்களா? நன்மையை பேசுறீங்களா? நீடி ஆயுளை பேசுறீங்களா? சமாதானத்தை பேசுறீங்களா? வாழ்வை பேசுறீங்களா? எதை பேசுறீங்க? எதை பேசுறீங்களோ அதனுடைய கனியை நீங்கள் சாப்பிடுவீர்கள், புசிப்பீர்கள். உங்க எதிர்காலம் உங்க நாக்குல இருக்குது. உங்க எதிர்காலம் உங்க வாயில இல்ல பாஸ்டர். உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், உங்களுக்கு விவரமெல்லாம் பத்தாது பாஸ்டர். ஏன் எதிர்காலம் கத்தட்டு இருக்கு பாஸ்டர். நம்முடைய எதிர்காலம் 100க்கு 100 கத்தட்டு கிடையாது. பாதி நம்மகிட்ட செய்யுது, பாதி அவற்றை இருக்குது. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவரா பார்த்து ஏதோ செஞ்சிடறது, எதையோ பண்ணிடுறதும் கிடையவே கிடையாது. நம்ம சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாவை சரி பண்ண வேண்டும், நம்முடைய வாயை சரி பண்ண வேண்டும், நம்முடைய எண்ணங்களை சரி பண்ண வேண்டும், நம்முடைய உள்ளத்தை திறக்கணும், இருதயத்தை திறக்கணும், வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும், வார்த்தை கிரியை செய்து ஒப்பு கொடுக்கணும். பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. பல காரியங்களை செய்யும் பொழுதுதான் அதனுடைய ரிசல்ட் நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. ஆகவே கனியை சாப்பிடணும்னா, நன்மையை சாப்பிடணும்னா நம்முடைய நாக்கை நாம் என்ன செய்யணும்? சரிப்படுத்தியே. இப்ப என்ன பேசுனது என்ன ஆகி போச்சு? பேசுனதுல என்ன அள்ளி விடுறது, வார்த்தையில் அள்ளி வீசுறது, எரிஞ்சிட்டு அப்புறமா என்ன செய்யுது? பூசு பூசுன்னு அழுது. ஆரம்பத்தில் அப்படி இருக்கலாம், போக போன சிந்தனை எல்லாமே சரியாயிடும், சரிப்படுத்திடணும். ஆகவே கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் செழிப்பான தேசத்தின் கனியை நன்மையையும் சாப்பிடுவதற்காக. இப்போ இந்த நன்மைகள் வாழ்க்கையில் வந்து பலிக்கணும்னா கர்த்தர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறார், இதை பண்ட மாற்றம் செய்திருக்கிறார் என்பதை பாருங்க, கவனித்து விசுவாசித்து நாவில் என்ன செய்ய ஆரம்பிக்க வேண்டும்? பேச ஆரம்பிக்க வேண்டும். பேசும் பொழுது நன்மைகள் வரும், கனி வரும், ஆசீர்வாதம் உண்டாகும், சுகம் உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும். பாருங்க, வாழ்வு என்ன செய்யும்? உண்டாக. ஆமென். யாவர் கண்களை முடியும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாவுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, நல்ல நாக்கை கொடுத்திருக்கிறீர்ப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. ஏதோ பிரியாணியும் கேக்கையும் சிக்கன் 65 சாப்பிட்றதுக்கு இந்த வாய் இல்லை, நாக்கு இல்லை, பல் இல்லை. இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு, இந்த வார்த்தைகளை தெரிந்து கொள்வதற்கு, கல்வாரி சிலுவையில் நீர் என்ன செய்து முடித்தீர் என்பதை தெரிந்து கொள்வதற்கு கர்த்தாவே, தேவையில்லாத வார்த்தைகளை வாயை விட்டு அகற்ற உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சில வேளைகளை தவறாக பேசிடுறேன், கெட்ட வார்த்தைகளை பேசிடுறேன், மரணத்துக்கு அடுத்த வார்த்தைகளை பேசிடுறேன், வியாதிக்கு அடுத்த வார்த்தைகளை பேசிடுறேன், தரித்திரத்துக்கு அடுத்த வார்த்தைகளை பேசிடுறேன். என்னை மன்னியும், ரத்தத்தினால என்னை கழுவுங்க இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். நன்மையை தெரிந்து கொள்ள உதவி செய்யும், கனியை தெரிந்து கொள்ள உதவி செய்யும், வாழ்வை தெரிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. நான் எதை தெரிந்து கொள்கிறேனோ
எதில் பிரியப்படுகிறேனோ, நான் எதை பேசுகிறேனோ அதுதான் என் பங்கா மாறப்போக போகுது. எனக்கு உதவி செய்யும். என் எதிர்காலம் அடுத்தவங்க கையில் இல்லை. என் எதிர்காலம் என் கையில் இருக்குது. என் எதிர்காலம் எந்த மனுஷனுடைய கையிலும் இல்லை. என் எதிர்காலம் என் கையில் தான் இருக்குது. 100க்கு 100 எனக்கு உதவி செய்யும். கண்களை திறந்தரலும். சத்தியத்தை பார்க்க உதவி செய்யும் ஆண்டவரே. சத்தியத்தை பார்க்க உதவி செய்யும். நன்றி நன்றி நன்றி. இந்த சத்தியங்கள் எல்லாம் எனக்குள்ள வெளிப்பாடாய் மாறட்டும், வெளிச்சமாய் மாறட்டும்பா. இந்த சத்தியங்கள் எனக்குள்ள இருத்துங்க ஆவியானவரே. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை குறித்தான காரியங்கள் இன்னும் எனக்கு கத்தா தெளிவடையட்டும். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே இயேசு நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்கான ஸ்தோத்திரம். செழிப்பான தேசத்தின் கனியை நன்மையை சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அழைத்து வந்தேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. கர்த்தாவை கல்வாரி ரத்தத்தின் மூலமாக எங்களை மீட்டெடுத்து இந்த நன்மையான காரியத்துக்கான எங்களை அழைத்து வந்திருக்கிறீர்களா. கல்வாரி சிலுவையில் இருப்ப நீர் இடத்தை செய்து முடித்திருக்கிறதை நாங்கள் கண்டுகொண்டு பார்த்து விசுவாசித்து தெரிந்து கொண்டு நாவிலே கனியை நன்மையையும் ஐஸ்வர்யத்தையும் சுகத்தை வளமை வாழ்வை வெற்றியும் ஜீவனையும் நாங்கள் பேச உதவி செய்வதுபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கனி உண்டாகும், நன்மை உண்டாகும், சுகம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நீடியாயில் உண்டாகட்டும், வாழ்வு உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். நன்மை செய்கிறீர். அதுக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதா.